அன்டைமில் வந்து ரூம் கிடையாது ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்மளுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அருணகி விலாக். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். நான் போகிறது ஏசி கோச். என்னோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 709. நீங்களும் பிளான் பண்ணிங்கன்னா முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் கோயம்புத்தூர் போய் ஈஷா பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதியானம் 2:30 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். இங்கே கரெக்டாக 10:30 மணிக்காக ரீச் ஆகிட்டோம். இந்த அன்டைமில் வந்து ரூம் கிடையாது ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்மளுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபைனலி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து ரூம் பிடிக்க தான் போகிறோம். பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு பஸ் ஏறி காந்திபுரமில் ரீச் ஆகிட்டு ரூம் பிடிச்சிட்டு உங்களை கூப்பிட்றேன். பாய் பாய். நைட் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஹோட்டலில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக எப்படி ரூம் பிடிச்சாச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணி தான் ரூம் கிடச்சிது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரூமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800 2 பேருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு போட்டால் 400 2200 மொத்தம். ஒரு நாள் ரெண்ட்டு மட்டும் 2200. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா காந்தி நகரில் மட்டும் ரூம் பிடிக்காதீங்க. காந்தி நகரில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. கேட்டால் ரூம் புக் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு நம்மக்கிட்டே காசு கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக காந்தி நகரில் எடுக்காதீங்க. வேறு எங்கன்னா கூட எடுத்துருங்க. காந்தி நகரில் ஃபுல்லாகவே வந்து நம்மளை ஏமாத்துறாங்க. எனக்கே தெரியுது ஏமாத்துறாங்கன்னு. எனக்கு அன்டைமாகவோ தான் நான் இங்கே ரூம் எடுத்துருக்க மாட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். நம்ம நாளை காலையில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஒரு வழியாக ஈஷாக்கு கிளம்பிட்டோம். பஸ் ஏறலான்னு பார்த்தா பஸ் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. பஸ்ஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். ஆனால் பஸ்ஸு கூட்டமாக இருந்ததால் நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி போயிட்டோம். ஆட்டோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். சரி இருக்கட்டுமே, சீக்கிரமாக போய் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஷாவில் தாங்க இருக்கோம். ஈஷாவில் நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா ஆதியோகி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மாதா இருக்காங்க, அவங்க வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வாங்க போகலாம். ஃபைனலாக நம்ம வந்து ஆதியோகீஸ்வரரை பார்த்துட்டோம். பின்னாடி பாருங்கள், எனக்கு பின்னாடி ஆதியோகி தான் இருக்காங்க. சுற்றி மலை, இது சுற்றி மலை தான் இருக்குது. இதை பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மலை. இந்த மலை தான் வெள்ளையங்கிரி மலை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தென்கையில் மலைன்னு சொல்லுவாங்க. இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா February, March, April, May இந்த 4 மாதம் வரைக்கும் தான் ஓப்பன். நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா வெள்ளையங்கிரி போயிட்டு கூட ஈஷாக்கு வரலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வெள்ளையங்கிரியும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு வாங்க. ஆதியோகி ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 112 ஃபீட் டாலு, ஒய்டு பார்த்தீங்கன்னா 82 ஃபீட். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே ஸ்டீலால் தயார் பண்ணது தான். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கல் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இது கல் கிடையாது, ஃபுல்லாகவே ஸ்டீல்ஸ் தான். இதில் என்ன பியூட்டினா, சுற்றி மலை, நடுவில் சிவனை பார்க்கும்போது வேறு லெவல். நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தாங்க இங்கே தாங்க அவுட்புட்டே இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குன்னா, லிங்க பைரவி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லிங்கம், பெரிய லிங்கம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு 200-300 பேர்கிட்ட தியானம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஃபோன் வந்து அலோ கிடையாது. இது தாங்க அந்த லிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா 300 பீப்புள் கிட்ட உட்காரலாம்.
இதுக்கு பக்கத்தில் தாங்க லிங்க பைரவி இருக்காங்க. இவங்க வந்து இருள் வெளிச்சம் கூட இல்லாத ஒரு தனிமையிலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, வழக்கம் போல் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு மறுநாள் எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசித்து பார்த்தோம். சரி, மருதமலை பக்கத்துலேயே இருக்குது, மருதமலை போயிட்டு முருகருக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மருதமலை வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு, பாருங்கள். பாய். ஒரு வழியாக மருதமலையும் வந்துட்டோங்க. எதிர்பாரா விதத்தில் இங்கேயும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. 50 ரூபா டோக்கன்லேயும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஃப்ரீலேயும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ கூட்டமாக இருக்குமா மருதமலை. சரி, நம்ம போனால் சீக்கிரமாக முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே 3 hours மேலே இருக்கும். நீங்கள் யாராவது கோயம்புத்தூருக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளங்கிரி, அப்புறம் ஈஷா, மருதமலை இது 3மே சுற்றி பாருங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இடம் இருக்குது கோயம்புத்தூர்னாலே ஒரு அழகு தான். அதுக்கப்புறம் நாங்கள் 20 ரூபா கொடுத்து லெமன் சாதம் வாங்கினோம். அந்த சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மருதமலையில். அன்றைக்கி டேவை அங்கே முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நாங்கள் 6:30 போல் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எங்களுடைய ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்து தான் இந்த டிஸ்பிளே சூப்பராக இருந்தது. வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறது செம்ம சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பற்றி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் என்னோடய சேனலில், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.